பிரைஸ் லார்ட். இன்று நம்ம தியானிக்க போகிற வேத வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அது இப்பொழுதே அது உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அது உடனடியாக தோன்றும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரோட வார்த்தையின்படி நடந்து, அவரோட வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு புதிய காரியங்கள் தோன்றும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், மன போராட்டம், மனபாரங்கள்லேருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தில் ஒரு வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் அவர். இப்போ ஏசாயா 43:19 இந்த வார்த்தையை நம்ம முழுமையாய் படிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்போ எவ்வளோ அற்புதமான வார்த்தை! வனாந்திரங்கிறது ஒன்றுமே இல்லாத அவாந்திர வெளியாக இருக்குது. அதில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். அவாந்திர வெளியில் ஆறுகளை, தண்ணியே இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நம்ம தேவன். அப்போது நிச்சயமாக ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பி, ஒரு வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து வாழுங்க. காட் bless you child.